சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 30ஆம் தேதி. அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் சோதிக்கப்படும். தேவ ஊழியர்களாகிய நாம் எவ்வாறு ஆவியில் செயல்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். மாம்சத்தில் நாம் செய்வது வெந்து வீணாகி போகிவிடும். நம் புகழுக்காக நாம் செய்வது எரிந்து போய்விடும். வேத வாக்கியங்களின் அடிப்படையில் இல்லாது நாம் எதை செய்தாலும் அது எரிந்து போய்விடும். இந்த காரணத்தினாலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்களில் மிகவும் அழுத்தமாக சொல்கிறான். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். மேலும் எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்களில் இதே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பழம் நிறைந்த மரத்தை அசைப்பதைப் போல ஒரு அகற்றுதல் மற்றும் அதிர்வு இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அசைப்பார். வானங்களும் நட்சத்திரங்களும் கூட அகற்றப்படும். அவர் ஏன் வானத்தை அசைக்க வேண்டும்? அது அவருடைய அசைக்க முடியாத மாறாத நித்திய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காகவே. கடந்த காலங்களில் பல பெரிய ராஜ்யங்களும் பல பெரிய மன்னர்களும் இருந்தார்கள். ஆனால் தற்போது அவைகள் அனைத்தும் மறைந்து போய்விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை நிறுவுவார். இவ்வாறே தேவன் நம் ஊழியங்களையும் சோதிக்கப் போகிறார். நித்தியத்திற்கு பொருந்தாதவைகள் எவைகளோ அவைகள் நிராகரிக்கப்படும். தேவனுடைய வீட்டின் ஒரு பங்காக இல்லாதவை அனைத்தும் கடுமையாக அசைக்கப்பட்டு அகற்றப்படும். பூனே நகருக்கு அருகில் அரசாங்கம் பல கோடி ரூபாய் செலவில் அணை ஒன்றை கட்டியது. இது முழுவதும் மண்ணால் ஆன அணையாக காணப்பட்டது. அது பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் பராமரிக்கப்பட்டு வலிமையுடையதாய் மாற்ற வேண்டும். இதுவே சரியான வழி. ஆனால் அது வலிமையானது என்ற பொதுவான கருத்தின் காரணமாக காலம் கடக்கும் முன்பே தண்ணீர் விநியோகிப்பதற்கு பயன்படுத்த தொடங்கினர். இது பொறியாளர்களின் தவறாகும். 1962வது ஆண்டில் மழை தொடங்கிய போது அணையின் ஒரு பக்கத்தில் சிறிய உடைப்பு ஏற்பட்டதை அவர்கள் கவனித்தனர். இது ஒரு சாதாரணமான தவறு அல்ல. அவர்கள் அலட்சியமாக மதியீனமாக இரும்பு தாள்கள் மற்றும் சிமெண்ட் பைகளுடன் இரவு முழுவதும் போராடினார்கள். அதை தடுக்க முடியாமல் இன்னும் அது அகலமாகவும் பறந்து போய்கொண்டே இருந்தது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்று மதியம் அணை இடிந்தபோது தொழிலாளர்கள் ஒரு கோப்பை தேநீருக்காக வெளியே சென்றிருந்தனர். 1 மணி நேரத்திற்கு 47 மைல் வேகத்தில் நகரும் சுமார் 30 அடி உயரமுள்ள அந்த பெரிய தண்ணீர் தேக்கம் உடைத்து கொண்டு வெளியேறியதை கற்பனை செய்து பாருங்கள். பெரிய கல்பாறையெல்லாம் வைக்கோல் போல அடித்து கொண்டு செல்லப்பட்டது. அந்த வெள்ளத்தின் சக்தியால் எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டது என்பது யாருக்கும் சரியாக தெரியாது. ஒரு சில பொறியாளர்களின் கவனக்குறைவும் அலட்சியமும் தான் இதற்கு காரணம். தேவ ஊழியர்கள் தோல்வியுற்றால் விளைவு மிகவும் தீவிரமானதாக இருக்கும். ஏனென்றால் இது தேவனுடைய பணிக்கு பெரும் இழப்பை கொண்டு வரும். இதனால்தான் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை எச்சரிக்கிறார். நீங்கள் எப்படி கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். இதன் மூலம் ரட்சிக்கப்படும் ஆத்துமாக்களுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்காமல் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்க முடியாது. இந்த எச்சரிக்கையின் முழு அர்த்தத்தையும் பெரும்பாலான ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பிரசங்கிகளும் போதகர்களும் தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கான தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்.